வணக்கம். வா. ரங்கநாதன், அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவ சங்கத்தின் தலைவர். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத், இந்து மக்கள் கட்சி போன்ற இந்துத்துவ அமைப்புகளால் மிரட்டலின் காரணமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் வன்மையாக கண்டனங்கள் தெரிவிக்கிறது. தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தோடு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதா இங்க இருக்கிற இந்துத்துவ அமைப்புகளான சங்க பரிவார அமைப்புகள் சொல்கிறார்கள். திருப்பரங்குன்ற ஆவணப்படம் என்பது எல்லா மக்களும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அனைவரும் மத ஒற்றுமையோடு தான் இருக்கிறார்கள் என்பதை பற்றி தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்கள்ல எப்படி இருந்தாங்க அப்படின்றதா இந்த ஆவணப்படம் குறிப்பிடுது. இந்த ஆவணப்படம் திருப்பரங்குன்ற முருகன் சன்னதியும் சரி, சிக்கந்தர் தர்காவும் சரி, ரெண்டுக்கும் ஒற்றுமையோட ஒரு ஒத்த கருத்தோட மத ஒற்றுமையோட தான் இருக்கிறாங்க. அந்த படம் தான் திருப்பரங்குன்ற ஆவணப்படம். இதை தடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஏன் இதை தடுக்கணும்? இந்த RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத் தமிழகத்துல ஒரு மத கலவரத்தை, மத மோதலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கேரளா ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் வருது. அது ஒரு தவறான வழிதல், தவறான ஒரு மத கலவரம் உண்டு பண்ற படம் அப்படின்னு சொல்றாங்க. காஷ்மீர் ஃபைல் அதுவும் தவறான படம்னு சொல்றாங்க. ஆனா அந்த படங்கள்லாம் ஆதரிக்கிறாங்க இவங்க. ஆனா ஒரு மக்களுடைய உண்மையை, மக்களுடைய மத ஒற்றுமையை காக்கும் இந்த படத்துல இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவங்களும், இந்துக்களும், முஸ்லிம்களும், கிறிஸ்டின்களும் எல்லா தலைவர்களும் இந்த வீடியோல பேசியிருக்கிறாங்க. ஆனா இந்த வீடியோவை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. தவறான படங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு நல்ல படம், நல்ல கருத்துக்கே எதிர்ப்பு தெரிவிக்கணும். நேற்று சென்னையில் ஒரு தனியார் திரையிடல் அரங்கத்துல வெளியிடலான்னு அறிவிச்சிருந்தாங்க. அறக்கழகம் சேர்ந்த தவம், தமிழ்தாசன் இவர்கள் தான் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற படத்தை எடுத்திருக்கிறாங்க. மிக கடுமையான உழைப்பில் பல லட்சக்கணக்கான பணத்தை போட்டு ஒரு மக்களுக்கான மத நல்லிணக்கம் அப்படின்னு ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி இங்க இருக்கிற இந்து முன்னணி நேற்று முன்தினம் அந்த தனியார் திரையில போய் மிரட்டி இருக்கிறாங்க. காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உடனடியா காவல்துறை அங்க ஒரு 300க்கு மேற்பட்ட போலீஸ் குவிக்கப்பட்டது. கேட்டா மேலிட உத்தரவுன்னு சொல்றாங்க. யாருக்கான மேலிட உத்தரவு? இந்து முன்னணி கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு இந்து முஸ்லிம் மத ஒற்றுமைக்கான ஒரு படத்துக்கு இது ஏற்கனவே வெளியிட்டாச்சு. இப்ப இல்லை, வெளியிட்டு 6 மாசம் ஆயிடுச்சு. பல லட்சக்கணக்கான பேர் அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல போட்டாச்சு. வீடியோ போட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்பயே ஏன் அந்த போட்ட வீடியோவை மறுபடியும் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப இது எதுக்கான காரணம்? இது முக்கியமான மத ஒற்றுமையை பார்க்கதா, மத கலவரத்தை உண்டு பண்ற வேலையை பண்றாங்களா இங்க இருக்கிற இந்து முன்னணி? காடேஸ்வரன் இந்து முன்னணி சார்ந்த அவரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த ஆவணப்படத்தை தடை செய்யணும்னு சொல்றாரு. ராம ரவிக்குமார் சொல்றாரு, போன்ற இந்துத்துவ அமைப்புகள் பேசியிருக்கிறாங்க. அந்த திரையிடல் அரங்குக்கு நாங்கள் முற்றெடுக்க போறோம்னு சொல்றாங்க, சாலை மறியல் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்து முன்னணி அமைப்புகள் செய்வது மத மோதலா இல்லையான்னு நீங்க பாருங்க. காவல்துறை செய்கிறது மேலிட உத்தரவுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நேற்று போய் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, திரையிடல் அனுமதிக்கல, இந்த மாதிரிலாம் மிரட்டுறாங்கன்னு சொல்லி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கம்ப்ளைண்ட்ல என்ன காவல்துறை என்ன சொல்லுது? மேலிடத்தை கேட்டுத்தான் நாங்கள் CSR தருவோம்னு சொல்றாங்க. அப்ப யாருக்கான மேலிடம்? நாங்கள் இந்த அறக்கழகம் சேனலும் சரி, தமிழ்நாடு உடவியலாளர் சங்கம் சரி, எங்களுடைய சங்கம் சார்பாகவும் சரி, தமிழ்நாடு முழுவதும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அடுத்த வாரம் இந்த திருப்பரங்குன்ற ஆவண படத்தை வெளியிடலாம் என்று முடிவெடுத்துள்ளோம். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை அடுத்த வாரம் சென்னையில் வெளியிடுவோம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதே போல இங்க இருக்கிற பிஜேபியோ, RSS, விஸ்வ இந்து பரிஷத்தோ ஏன் அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க? தமிழகத்துல கோயில்கள்ல ஏற்றத்தாழ்வு வருது. அந்த ஏற்றத்தாழ்வை போக்குவதற்கு தான் முறையா எல்லா சாதியினரும் அர்ச்சகராலும் முறையா படிச்சு தகுதி பெற்று பிறப்பால பார்ப்பன அல்லாத சாதியினர்
அதனால பாப்பா மட்டும் தான் உள்ள போனோமா, மற்ற சாதி உள்ள போகக்கூடாது? எல்லா தகுதியிலும் இருந்தும் தீட்சை பெற்று முறையா படிச்சு வேற சாதி சேர்ந்தவர்கள் ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்றதுக்காக ஒரு குரல் இந்து முன்னணியோ பிஜேபியோ விஸ்வ இந்து பட்சத்தோ இந்து மக்கள் கட்சியோ ஒரு வார்த்தை பேசலாம்ல, ஒரு போராட்டம் பண்ணலாம்ல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்து, உயர் நீதிமன்றத்துக்கு பல வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கருவறையில் உள்ள போக முடியாம 500க்கு மேற்பட்ட மாணவர்கள் நடுத்தரில் நிற்கிறோம் சாதியின் பேரால. அப்போ இன்னைக்கு அனைத்து சாதி அர்ச்சகருக்காக நீங்க எந்த குரலும் கொடுக்கல. ராமர் கோயில்ல இன்னைக்கு பல கோடி கணக்கில் உண்டியல் பணம் காணாம போயிருக்குது, நகைகள் காணாம போயிருக்கு. அதற்காக என்ன போராட்டம் பண்ணீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? எதுவுமே செய்யல. இன்னைக்கு கந்த சஷ்டிக்காக போராட்டம் பண்றீங்க, ரத யாத்திரைக்காக பண்றதுக்கு வாங்கன்னு சொல்றீங்க. இந்துக்களை ஒற்றுமையா வாங்க அப்படின்றீங்க. திருப்பரங்குன்றத்துல முருகன் மாநாடு நடத்துறீங்க. முருகன் மாநாடு நடத்துறீங்க, அது அரசியல் மாநாடு. அதுக்கு இது இல்லாம இது போன்ற நிறைய விஷயங்கள் செய்றீங்க, இந்துக்கள் சொல்றீங்க. ஆனா சாதாரண உழைக்கும் மக்கள் இந்துக்கள், யாதவ், வன்னியர், கோனா, செட்டியார், முதலா, தாத்தாப்பட்ட இது போன்ற எல்லா சாதியை சேர்ந்த இந்துக்கள் நடுத்தரில் நிற்கிறாங்க. இதுக்காக வாயான்னு திறக்கல, இதுக்கே போராட்டம் பண்ணல. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அந்த ஆவணப்படத்துல நானும் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு தீண்டாமை இருக்குது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நான் பேசியிருக்கிறேன் கோயில்கள்ல. ஆனா இந்த படத்தை தடுக்கணும் முயற்சி பண்றதுக்கு உங்களுக்காக இந்துக்கள் தானே, இந்து நீங்க ஆன்மீகத்தை தானே படிச்சிருக்கீங்க, ஒரே ஆன்மீகத்தை முறைப்படி தானே இருக்கீங்க. கடவுள் அப்படி சொல்லுவாரா? எல்லாரும் சமமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ஏற்றத்தாழ்வு பார்க்கணும்னு சொல்லுதா கடவுள்? எல்லாரும் சமம் தானே, எல்லாரும் அவங்க கடவுளை கும்பிட்றோம்ல. அப்பயே நீங்க எதிர்க்கீங்க. அப்ப இது முழுக்க தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் ஆவண படத்தை வெளியிடக்கூடாது என்பதையும், அனைத்து சாதி அர்ச்சகர் கோயில் கருவல் தீண்டாமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி சனாதன மனு தர்ம அடிப்படையில் தொடர்ச்சியாக எதிர்த்து தெரிவிக்கும் இந்து முன்னணி, RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பட்சத்தை தமிழ்நாட்டில் இருந்த இந்தியா முழுவதும் தொடர்ச்சியாக நாம் எதிர்த்து போராட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் நிறைய கோயில்கள் இருக்கு, முஸ்லீம் மசூதிகள் நிறைய இருக்கு, கிறிஸ்துவ சர்ச்சுகள் இருக்கு. இதெல்லாம் இடிக்கணும்னு சொல்லி ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல பல கோடி கணக்கில் வசூல் பண்ணி நீதிமன்ற வழக்கு போராட்டத்துக்காகவும் மசூதிகளை இடிக்கணும்னு சொல்லி அதில் திருப்பரங்குன்றம் மலையில மசூதியை இடிக்கணும்னு சொல்லி அந்த வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட திட்டத்தை RSSம், விஸ்வ இந்து பட்சத்தும், இந்து மக்கள் கட்சியும், இந்துத்துவ அமைப்புகளும், பிஜேபியும் எப்படி திட்டம் போட்டிருக்காங்க? இதற்காக தமிழ்நாடு முழுவதும் மத நல்லிணக்கத்தோடு சமூக ஏற்றத்தாழ்வை தகர்த்தெறிந்து தமிழ்நாட்டிலும் கோயில் கருவறையிலும் சமத்துவ சமூக நீதியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ச்சியா போராட வேண்டும், போராடுவோம் என்பதுதான் இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு, புதிதாக உருவாயிருக்கிற தமிழ்நாடு அரசு திருப்பரங்குன்ற ஆவணப்படம் ஃபைலை உடனடியாக எல்லா மாவட்டங்களிலும் வெளியிட வேண்டும். அரசின் சார்பில் வெளியிட்டு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். பெரியார் கொள்கை ஏற்றிருக்கிறேன்னு சொல்றாங்க. சமூக ஒற்றுமையோடு இந்த படத்தை இந்த அரசு வெளியிடும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன்.